வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி வந்து நெய் சோறு சமைக்க போகிறோம். நெய் சோறும் கறி குழம்பு அதுக்கப்புறம் மோஜு, சாலட், அப்புறம் வேக வச்ச முட்டை. இப்போ நெய் சோறுக்கு முதல்ல நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெய் இருக்குது, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். மெயினாக வந்து இதுக்கு ரம்பை போடணும், நெய் சோறுக்கு ரம்பை போடணும். அப்புறம் அந்த பச்சை பட்டாணி எதுக்குன்னா அதுக்கு அந்த ரைஸில் போட்டால் அழகாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு பச்சை பட்டாணி வந்து அங்கே மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது, ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் கிடைக்கும். இது ஏற்கனவே குக் பண்ணது, சும்மா அலசிட்டு அதில் போட்டுட்டா போதும். அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன். இப்போ நம்ம தோட்டத்தில் சமைக்கலாம். இன்றைக்கி அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து பாத்திரத்துக்கு கொஞ்சம் சாம்பலை தேய்ச்சி வச்சிடலாம் அடுப்பில். பாத்திரம் ஆமாம், வண்டு ஏதாவது இருக்குமான்னு பார்த்துட்டு தான் மோந்து பார்க்கணும். லோட்டஸ், அழகான லோட்டஸ். மற்ற கலர் இன்னும் வரல. அது வந்து இந்த இலை, இதுக்கு வந்து ரவுண்டாக இருக்குது பாருங்கள். மீனும் இருக்குதுல்ல, ரொம்ப அழகான கலர். இன்னும் க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது. அதையும் வாங்கி போடணும். அதில் கரெக்டாக வச்சாச்சு. ஊற்றிக்கலாம். முதல்ல நெய் சோறு தானே இது. நெய்யை ஊற்றிட்டு எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயத்தை போட்டுடுறேன். இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, இந்த கண்ணாடி மாதிரி எடுத்துடணும். ஸோ இதுக்கு முக்கியம் ரம்பை தான் நெய் சோறுக்கு. இப்போ வெங்காயம் வந்து பிரியாணிக்கு போடுற மாதிரி ப்ரௌன் ஆகக்கூடாது, வெள்ளையாகவே தான் இருக்கணும் நெய் சோறுக்கு, இல்லைனா கலர் மாறிடும். கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வந்தோடனே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். பேஸ்ட்டு இது வந்து பிரியாணி அரைக்கிற மாதிரி இல்லை, இஞ்சும் பூண்டும் ஒரே அளவு எடுத்து அரைக்கணும் நெய் சோறுக்கு. ஒரு 4 கரண்டி. இப்போது தக்காளியும் பச்சை மிளகாய். தக்காளி நல்லா பெருசாக தான் கட் பண்ணி போடணும் இதுக்கு. இப்போது இது கை ஃபுல்லாக புதினா, அதுக்கப்புறம் ஒரு கை கொத்தமல்லி. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா
கறிய போகுது பாலை ஊற்றுறேன். கறிய போகுதுமா. இப்போ பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் கொஞ்சம் கலந்து வச்சுருக்குறேன் கரெக்டாக. இப்போ தான் போட்டுச்சு. இந்த தண்ணி அரிசி வேகிறதுக்கு கலந்துக்கோங்க. போடுறேன். போடு. அரிசியை போட்டுருவோம். பாஸ்மதி ரைஸ். கலந்துட்டுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது. நான் மூடியை போட்டுடுறேன். சீக்கிரமாக வேகுது. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம வாசனைனா நல்லா கம்மன்னு வருது. முடிஞ்சுது. கொஞ்ச நேரத்தில் வெந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மழை உனக்கு இல்லை. நல்ல வெயில் அடிக்குது. நேற்று வெயில் தான். மழை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சா? திருப்பி மழை இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லை மழை. நல்ல வெயில் அடிக்குதுப்பா. இப்போ இப்போ நிறக்கட்டுவோம். இந்த என்ன தம் போடுவோம். எடுத்துரு. அதெல்லாம் அங்கே மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. அது ரெடி ஆகிடும். அதில் செஞ்சு பண்ணுவோம். இப்போ வந்து குக்கரில் வேக போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கறி குழம்பு செய்ய போகிறோம். அதில் என்ன டிஷ் இன்னைக்கு? இதுதான் நெய் சோறு, கறி குழம்பு, கத்திரிக்காய் மோஜு, சாலட், முட்டை. அவ்வளோதான். வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாஸ்டரும் ஒய்ஃபு இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 1 வருஷம் ஆகுது இல்லை, இந்த வருஷம். அதுக்காக நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்குறோம். நாங்கள் போடுற சர்ச் சின்ன பாஸ்டர் தான். சின்ன வயசு பாஸ்டர். சாரி, கல்யாணம் ஆகி 1 வருஷம். அதுக்கு ஒரு சின்ன விருந்து நாங்கள் கொடுக்குறோம். அவ்வளோதான். நாங்கள் போகிற சர்ச்சில் கொஞ்சம் பேர் தான், 25 பேர் மாதிரி தான் இருப்பாங்க. அது ஒரு குட்டி சர்ச்சு, நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே வாரம் வாரம் போயிட்டு வர்றது. முன்னாடி சர்ச்சுக்கு போக முடியாமல் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்னடா போகவே முடியல. இப்போ நாங்கள் போயிடுறோம் தொடர்ந்து. ஆமாம், போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமே போயிடுறோம். ஆமாம், சர்ச்சுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போகலனாலும் வீட்டில் ஜபம் பண்ணிடுவோம். நாங்கள் தவறாமல் ஃபேமிலி ப்ரேயர்லாம் முடிச்சிடுவோம். போயிட்டு வரோம். போதும்ப்பா, விறகு போதும். இப்போ அந்த சைடு நம்ம செஞ்சுக்கலாம். கறி குழம்பு ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு கடாய், பெரிய கடாய் இருக்குது. ஆமாம், இது வெந்துச்சுன்னா தூக்கி அடியில் பிடிக்கும். ரொம்ப குழைக்காது. நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். திருப்பி போட்டு கம்பை வச்சு. இது ஏற்கனவே வேக வச்ச பச்சை பட்டாணி, அதில் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஊரில் இப்படி தான் கிடைக்கும். அவ்வளோதான். நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது அங்கே போகலாம். அந்த அதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ரம்பை எல்லாத்தையும் போட்டுருவேன். அவ்வளோத்தையுமா போட?
இந்த சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பொரியும் போது போதுமா? இந்த பக்கம் போட்டு நாங்கள் இங்கே சமைக்கும் போது காலில் செருப்பு போட்டுட்டு சமைக்கிறோன்ட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல் குச்சி முள் அந்த மாதிரிலாம் இருக்குது. தோட்டம் தானே இது, காலில் குத்திக்கும். அதுக்காக தான் போட்டுட்டு சமைக்கிறோம். வீட்டுக்குள்ளே கூட நான் அதோட மழை குளிராக இருக்கும், காலெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆயிடும். இப்போ வந்து சமைக்கும் போது கல் பாருங்கள், கீழே பாருங்கள் எப்படி இருக்குது, ஷார்ப்பாக கல்லெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் கண்ணாடி மாதிரி கல். ஆமாம், வெங்கிச்சாங்கல்லுன்னு வெங்கிச்சாங்கல்லுன்னு சொல்லி இது காலை குத்தி அப்படியே கிழிக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இதை வந்து இந்த நெருப்பெல்லாம் வேறு இருக்குது, அதுவும் பார்த்துச்சுன்னா டேஞ்சர். இப்போ அடுத்து என்ன முதல்ல போட்ட வச்சுக்கோமா, இங்கே போடவா? ஏன்னா காரம் சாப்பிடாது மக்கள் காரம் சாப்பிடாத மக்கள் தானே நமக்கு. நல்லா கொதிச்சு அது கொஞ்சம் திக்கான உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணியும் கொத்தமல்லி போட்டுருது. இப்போது இன்னும் கொஞ்சம் பட்டாணி இருக்குது, அது வச்சா கெட்டுரும், அதனால இதில் போட்டு விட்டோம். அம்மா கண்ட குப்பையெல்லாம் கொட்டுங்க. சி நல்லா இருக்கும். நல்ல பட்டாணி போய் குப்பை, அப்போ சோறில் போட்டால் அது குப்பை இல்லையா? அது அதுக்கு அது இதுதான் போடணும். இல்லை இல்லை, இப்போ இதை வச்சா வேஸ்ட்டு, அதில் போட்டாவது நல்லாயிருக்கும். நான் வெட்டி வச்சேங்க அழகா. நம்ம அந்த கறியை கொந்தி செய்வோம்ல, அதுக்கு பச்சை பட்டாணி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் லைமை பிழிஞ்சிக்கலாம், அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படிங்கிற ஆமாம், போய்க்கினால யாரு கண்டா அது என்ன டேஸ்ட் இருக்குன்ட்டு டேஸ்ட் இல்லாத யாரு கண்டா நீ சொல்லுப்போ. இப்ப நான் வந்து என்ன செய்யணும், நீங்க நடிச்சு செஞ்சிட்டீங்க நடிப்புக்காண்டி சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஓ, அப்படி சாப்பிடவே தேவையில்லை, பட்டினியா இது எப்படியோ அவங்க மக்களுக்கு தெரிய போறதுல டேஸ்டா இருக்குதா. டேஸ்டா இருந்தாதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா அது சரி. நாங்க இவங்களுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா உங்க வீட்டு சமையல் நல்லா இருக்காதுன்னு? இதுல சும்மா நான் என்ன தலையாட்ட வேண்டியதா, இல்லன்னா சோறு கிடைக்காது எனக்கு. மக்கள் நினைச்சுப்பாங்க இவங்க வீட்டு சமையல் நல்லா இருக்காது. அதான் பொண்டாட்டி வந்து சொல்லாட்ட பொண்டாட்டி சொல்றது எல்லாம் தலையாட்டி தான் பாக்கணும், இல்லன்னா செருப்பால் அடிப்பான்னு தெரியும். ஐயா, அப்படியே வாங்கிட்டு இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாம். நல்லா இல்லன்னா அப்படியே மூஞ்சிக்கு நேரா சொல்லுவாங்க நல்லா இல்ல. யாரு? நீங்களாம் தான். நம்ம வீட்டுல சாப்பிட்டு அப்படி இல்ல, அப்படி இல்ல. நாங்க எங்க குடும்பம் நாங்க அனுபவிக்கிறத பாத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. சாரா, நம்ம வீட்டு சமையல் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு சாப்பிடுறதுல என்ஜாய் பண்றோம்னு. அப்படின்னு சொல்லு, நீங்க சொல்லிக்க வேண்டியதுதான். அவங்க சொந்தக்காரங்க யாரும் சொன்னாங்களா? நாங்களே சொல்றோம், அவ்வளவுதான். சாப்பிட இல்ல இல்ல, சொன்னவங்க சொன்னதை வச்சுதான் சொல்றோம். எடுத்துறேன், முடிஞ்சுதுப்பா. இது வந்து பொரிச்ச கத்திரிக்காய் மூஞ்சு செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு செய்ய வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காவே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை சூப்பராக சாப்பிடுவாங்க. அப்படியா? அப்படி கத்திரிக்காய் பிடிக்காத ஆசாமிகள் யாரு? இது சில பேருக்கு பிடிக்காது. எனக்கே பிடிக்காது கத்திரிக்காய், நிறைய பேர் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, கொல கொலன்னு இருக்கிறதுனால. இதில் போட்டால் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெயில் பொரிச்சு தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் செம்ம கலர்ஃபுல் சாப்பாடுல இது, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி ரைஸ்க்குலாம் நல்லா மேட்ச் ஆகும். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும்.
குக்கிங் முடிஞ்சுது ஓவர். அது வரைக்கும் நல்லா வெயில் அடிக்குது. கடைசியாக முடித்தது மோஜு. சாலட் வந்து உள்ளே கிச்சனில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது அடுப்பு தேவையில்லைனால அங்கே நம்ம வந்து இங்கே கறி குழம்பு இருக்குது, நெய் சோறு இருக்குது, விருந்து ரெடி. நாங்கள் வாடலை வெட்டுறதுக்கு தோட்டத்துக்கு போகிறோம். போய் வாடலை வெட்டிட்டு தோட்டத்தில் அப்படியே கொய்யா இருக்குதான்னு பார்க்குறோம். இருந்தால் எடுத்துக்கலாம். ஏய், இந்த பூஸ் யார் வீட்டு பூஸ்? நம்ம பூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஏய், ஒன்று சதுரி இருக்குது ஏற்கனவே நிறைய விழுந்துருக்கு. அதெல்லாம் இது கொஞ்சம் பிஞ்சின்னு நினைக்கிறேன்ல. வெட்டி பார்ப்போமா? இப்படி ஒரே வெட்டு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு படம். பழுக்க வச்சா பழுக்குமான்னு தெரியல. இல்லை, கீழே வந்தா நஞ்சு போயிடும். அது நஞ்சு போயிடும். சும்மா அப்படி வை, அப்புறமா வெட்டி பார்ப்போம். நல்ல காய் தான். அங்கே வை. கொய்யா இருக்குது, எடுக்கலாம். இதை நோட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த இலையை எடுத்துட்டு பழத்தை காட்டுவோம் எப்படி இருக்குது. தொட்டாலே விழுந்துடும் போல. இது அந்த மாதிரி பழம் பழுத்துச்சு. பழுத்துச்சுன்னா நம்ம தொட்டாலே வந்துடும். பக்கத்தில் வந்துருக்குறாரு, இல்லைன்னா வரவே வராது. ராக்ஷி தான். இல்லை ராக்ஷி, இது குட்டும். சொல்லுமா ராக்ஷி, நான் பழத்தை பறிக்கிறேன். இது செங்காய். அவ்வளோதான். இங்கே ஒன்று எனக்கு எட்டாதே, அங்கே இருக்குது. நீங்களே எடுங்க. வந்ததுக்கு 4. இங்கே ஒரு பழம். கொய்யா இலையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் டெய்லி அத்தைக்கு சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொய்யா கொதிக்க வச்சு கொடுக்குறோம். சின்னது கூட குட்டிலேயே இது பழுத்து இருக்குது. இவ்வளோதான். கொஞ்சம் இலையை எடுத்துப்போமா? தான் கொஞ்சம் இலையை எடுத்துட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு காலையில் கொடுக்குறோம். சுகருக்கு அதிகமாக சுகர் இருந்தால் இதை கொதிக்க வச்சு டீ மாதிரி குடித்தா கொஞ்சம் சுகர் கண்ட்ரோல் ஆகும். க்யூர் ஆகாது, கண்ட்ரோல் தான். சுகர் வந்து எப்போவுமே வந்துடுச்சுன்னா அது வந்து குணப்படுத்த முடியாது. கண்ட்ரோல் தான். இந்த இலை கூட எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? தேக்கு இலை. அதில் கூட இந்த இலை ஏற்கனவே நம்ம வெட்டினது தான் போல. இதெல்லாம் மரம் கூட தேவையில்லை. ஒன்று மொத்தம் ஒரு 9 பேருக்கு வேணும். இது 2 பேருக்கு சாப்பிடலாம். ஒரு ஓரமாக பிடிச்சிக்கோ, நான் வாங்கிக்கிறேன். ஐயா, எவ்வளோ பெரிய இலை பாருங்க. பெரிய ஆமாம், நீங்கள் எங்கிட்டு வாங்க, வேலை முடிச்சு. அது ஒரு நல்ல சிஸ்டம். எனக்கு தெரிஞ்சு இலையா போட்டுருக்காங்க, நல்ல கூட சாப்பிடலாம். அப்படின்னா மற்றது என்னன்னா, அப்போ எனக்கு இல்லைதான் போடுறது. தூக்கிட்டு ஓடணும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுவோம். அதான் போட்டுக்கிட்டு இருக்கு. எங்க போயிருக்கு கனெக்ட். அந்த பேரு போட்டு அதுக்கு டிஷர்ட்டை போட்டு வச்சிருக்கேன். இல்லை, டிஷர்ட்டுகள் நம்ம பார்ப்போம் தானே, போட்டு வச்சிருக்கேன். நாடி ஊற்றி விட்ட மாதிரி. இது கீ ரைஸ், அப்புறம் கறி குழம்பு, முட்டை, சாலட் இருக்குது, மோஜு. சாப்பிடலாம். இவங்க தான் எங்கள் சர்ச் பாஸ்டர் ஒய்ஃபு. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி. இதுக்காக நாங்கள் லன்ச் ரெடி பண்ணியிருக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். மற்றும் நேரமாக எங்களை பாதுகாத்து வளர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி.
தகப்பனே, இந்த மதிய உணவிலும் நீர் எங்களோடு கூட கிருபையாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் பொழிந்து அவர்களுக்கு தேவையானதை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உணவில்லாமல் இருக்கிறோம். விருந்து நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.